Peace of Jesus Christ Ministries, Divine Peace Time, தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026 வருஷத்தின் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. அவங்க ஜெப ஆலோசனைகள் மற்ற காரியங்களுக்காக அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்களாக ஜெபிக்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம். கர்த்தர் ஒரு சிலருக்கு அற்புத அதிசயங்களை செய்கிறார். அவங்க சர்ச்சுக்கு வரவங்களாம் இருக்கிறாங்க, சபைக்கு வராத ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. திருச்சபைக்கு செல்லுகிறவர்கள் நல்ல ஆலோசனைகளை சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனை சொல்லி அவர் வழி நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த புதிய வருஷத்தை துவங்கின தேவன் 2026 வருஷத்தில் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொன்ன தேவன் அவர் நன்மையினாலே இந்த ஆண்டை முடிசூட்டர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக 20 ஆண்டுகளுக்கு மேலாய் கர்த்தரை நான் பின்பற்றி வருகிறேன், தொடர்ந்து வருகிறேன், ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு வருஷத்தில் ஒரு ஏதாவது ஒரு நன்மைகள் கிருபைகள் செய்யாமல் இருந்ததே இல்லை. விசுவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, திருச்சபையில் அங்கே வைக்கும் பொழுது நல்லவராக இருந்து நம்மை நடத்தி வருகிறார். வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது 13ஆம் வசனத்தில் ஜனக்கூட்டத்திலே ஒருவன் ஏசப்பாட்ட வந்து, போதகரே, ஆஸ்தி எனக்கு பங்கு பிரித்து தாங்கன்னு சொல்லி என் சகோதரனுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறான். அதற்கு சொல்கிறார், என்னையாப்பா அந்த வேலை விட்றீங்கன்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் பின்பு அவர் அவர்களை நோக்கி, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமை அவர் சொல்கிறாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் சொல்கிறான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், தானியங்களை சேர்த்து வைக்க முடியலையே, இவ்வளோ விளைஞ்சிருச்சே. ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெருசாக கட்டி என் விளைஞ்ச எல்லா தானியத்தையும் பொருளையும் அங்கே சேர்த்து வச்சு 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. நான் ஐஸ்வர்யத்துக்கோ பணத்துக்கோ நான் எதிராக பிரசங்கம் பண்ணல. நான் அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தை அடிக்கடி தியானிப்பேன். ஐயோ நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலையே, இது நடக்கலையே, கோடிக்கணக்கில் நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு எவ்வளோ பேர் கலங்குறா, லட்சக்கணக்கான பணம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அன்னன்னைக்கு எப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை பணம் காசு கத்தர் கொடுத்தா கூட, செல்வாக்கில் நம்ம ஆசீர்வதிச்சா கூட கத்தருக்கு அதை பண்ணணும். சில பேர் நான் பார்க்குறேன், உலக பிரகாரமான ஜனங்களை விடுங்க, விசுவாசிகளே பாருங்கள், ஆரம்பத்தில் கஷ்டப்படுறாங்க. நான் திருச்சபையில் 20 ஆண்டுகளுக்கு மேலே முழு நேர ஊழியம் செஞ்சு போதகராக இருக்கிறேன். ஆரம்ப எளிய நிலையில் கத்தட்ட வராங்க, எவ்வளோ நல்ல ஜாபு கொடுக்குறாரு, நல்ல உயர்வுகளை தராரு, கத்தரை ஆசீர்வதிக்கிறாரு, எளிமையாக இருக்கிற பெரிய மாளிகைகள் மாடி கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, உயர்த்தப்படுறாங்க. ஆனால் கத்தருக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு மனசு வர மாட்டுது. எவ்வளோக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு செல்லு எவ்வளோ செல்லு, 50,000 செல்லுங்கிறாங்க. கத்தர் சமூகத்தில் வந்து 50 ரூபா போடுறாங்க. நான் காணிக்க நான் என்ன பேசுகிறேன், ஏழைகள் கஷ்டப்படுறவங்க சரி நியாயம் இருக்குது. ஆனால் கத்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருக்கு கொடுக்க மனசு வரல. தசம்பாம் காணிகள், அதுக்கு விரோதமாக சில பேர் பேசுகிறாங்க, தசம்பாம் காணிக்க அப்படி இப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம பேசுனா நமக்கு வந்து அதுக்கு கத்தர் என்ன வைக்கல, கத்தருடைய நன்மையை சொல்ல தான் வச்சுருக்கிறார். கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் எங்களை நாங்கள். பரிசு மனசில் நாங்கள் நினச்சதை தோணுதை பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னாதான் பேசணும்.
அப்போ என்ன சொல்ல வரேன், பெரிய பொருளாசை அப்படி இப்படி உள்ளவங்க அதிலேயே ஃபோக்கஸ். ஐஸ்வர்யவான் தன்னுடைய நம்பிக்கையை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காமல் சகலவித நற்கிரியைகளை கொடுக்கிற தேவன் மேலே வைக்கணும். என் வேலை, என் சம்பாத்தியம் நான் தாண்டு சொல்லாதபடின்னு உபவாகத்தில் வாசிக்கிறேன். என் கைபலன், என் சம்பாத்தியம் கொடுத்ததுன்னு சொல்லாத, கர்த்தர் கொடுத்தார். 10 பகுதி, 10ல் 1 கர்த்தருக்குரிய, 9 பகுதி நமக்குரியது. மனசு வராது, ஆண்டவருக்கு போய் அவ்வளோ கொடுக்குறதா, சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா 10 ரூபா போட்டால் போதும், அதுக்கே பெரிய விஷயம். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கொடுப்பது, அவருக்காய் உழைப்பது. பாலியாங்கி சொய்யா சர்ச்சில் உலக பிரசித்தி பெற்ற போதகர் அவர், 8.5 லட்சம் விசுவாசி இருக்கிறாங்க. பெரிய சாதனை பண்ணி அவ்வளோ பேரை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். அவங்க சபையில் அவங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவங்க ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க, ஊழியம் செய்கிற பிரயாசம் எடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம கூட தேவ பிள்ளைகள் விசுவாசியில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமானவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பவுல் வாசிக்கிறோம், மக்கதோனியா விசுவாசிகள் மிகுந்த தரித்திரத்திலும் பரிபூர்ணமாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வந்தால் போதும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சேரில் கரெக்டாக சர்ச்சில் உட்காந்துக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பெற்ற நன்மையை பிறருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ அதுதான் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். திரளான ஆஸ்தி இருக்குது, அதுலேயே தன்னுடைய மனசை ஃபோக்கஸ் வச்சுக்கல. ஒருவனுக்கு எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் இல்லைன்ட்டார். உயிர் எல்லாவற்றை விட விலையேற பெற்றது. என்ன சொல்கிறான், ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. ஏற்கனவே ஐஸ்வர்யம், இதில் நிலம் நல்லா விளைஞ்சிருச்சு. ஐயோ நிறையா விளைஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன், என் களஞ்சியத்தை இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன், விளைந்த தானியத்தை பொருளை சேர்த்து வைப்பேன். உடனே ஆத்மாவே அநேக வருஷங்களுக்கு அவன் விசுவாசிக்கிறான், பணம் காசு தான் அநேக வருஷம் ஜீவிக்க முடியும். அதான் இயேசு சொல்கிறார், இல்லை இன்னைக்கு நைட்டு கதை முடிஞ்சா நீ சேகரித்தவர் யாருடையதாகும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நான் ஒன்றும் இல்லை. பணம் காசு சம்பாதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. பிரயாசம் சில பேருக்கு உயர்வில் கொடுக்குறார். கர்த்தருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் கொடுக்குறார். ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னாராம், கொடுக்காமல் இருந்தும் சில வேளை கர்த்தர் சோதிப்பார், பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்தும் சோதிப்பார். நிறைய கொடுப்பார், நீ கொடுக்குறியான்னு பார்ப்பார். மனசு வராது. 1000 5000 சம்பளம் வாங்குவாங்க, அவங்களுக்கு பல 1000 லட்சங்கள் 5 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க, கர்த்தருக்கு கொடுக்க மனசு வராது. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கணும், இருதயத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். எவ்வளோ ஏழைகள் போகலாம், கஷ்டப்படாதீங்க, மனசு ஐயோ இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் இல்லை, ஜீவன் விலையேற பெற்றது. ஜீவன் என்னைக்கு வேணாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் தான் நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர், அவர் தான் சத்தியமாக. இயேசு கிறிஸ்து 14 அதிகாரத்தில் யோவானில் வாசிக்கிறோம், அவர் தான் மோட்சம் போவதற்கு வழியாய், நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிறார். உலக வாழ்க்கை பெருசு இல்லை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்ப தேவையில்லை, அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியை தியானித்து உங்களுக்கு நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி நான் வாஞ்சித்தபடி கர்த்தர் கொடுத்த நடத்துதலிலே இந்த வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருப்போம். ஒரு நன்மை, அவர் யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அவரை தேடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். நன்மை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து, ஒரு நன்மை கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். அவர் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை, அவர் தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், உயர்த்துகிறார், ஜீவன் கொடுக்கிறார், சுகபலங்கள். இயேசுவின் நன்மை ஆசீர்வாதங்கள் அதுதான். ஏசப்பட்ட வந்த தரித்திரம்னு கிடையாது, அவர் நன்மை செய்கிறார். ஆனால் அளவுக்கு மீறி கொடுத்து நம்ம திணற அளவுக்கு இல்லை. ஒரு அந்த சூழ்நிலை வந்தால் கூட நம்ம கரெக்டாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணி பின்பற்றி கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவர் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷம் புதிய வருஷ வாக்குத்தத்த செய்தி, உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். யாத்திரா 3 அதிகாரத்தில் வாசிக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
நேற்று மின்றுமென்றும் மாறாமல் நடத்தி வந்த தேவன். யோவான் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவன், உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருக்கிற தேவன், சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஜீவனை கொடுத்து உயிர் தந்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசித்து அவரை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது ஒரு நல்லவராயிருந்து நம்மை நடத்துகிறார். உங்களுக்காக நான் ஜெபமண்ட என்னோடு கூட ஜெபங்களை இணைந்து கொள்ளுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் இயேசப்பாடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் பிதாவே. கடந்த வருஷங்கள், கடந்த நாட்கள் கண்மணி போல நடத்தி இந்த புதிய 2026ஆம் ஆண்டை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரை ஆசீர்வதியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னத ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான சுகபலின் ஆசீர்வாதம் ஆசீர்வதி, வியாதியை விலக்கும், அப்பன் தண்ணீரை ஆசீர்வதி, குடுங்குடுமாய் பரிசுத்த ரத்தத்தினாலே மூடும் ஐயா. எல்லா தீமைகள் விலகட்டும், நன்மை செய்வீராக. வியாதியோடுகளுக்காக ஜெபிக்கிற பலவீனங்கள் வியாதிகள் மாறட்டும், தெய்வீக குணமாக்கும் வல்லமை ஒரு வியாதியின் சரீரத்தை பொழுது இறங்கி வருவதாக. ஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆரோக்கியம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை நடைபெறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் விடுதலை உண்டாவதாக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிள்ளை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தின் அறிவில் சத்தியங்களை விடுதலையாக்கணும் வேதம் சொல்லுது. விடுதலையை தார், விடுதலையோடு மை வாழ ஆராதிக்க மை ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே உதவி செய். இந்த புதிய 2026 வருஷம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரட்டும் ராஜா. உம்மை பிடித்து கொள்ளட்டும், அற்புதங்களை செய், வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கணம் துதி மகிமை உங்களை ஏறெடுக்கிறோம். உம்மை உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.